குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா February 13, 2025 வியாழக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஒன்று வந்து லத்தி, இன்னொன்று இந்தியன். லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா March 1 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. இதற்கான ஷெட்யூல் தான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தி இந்தியன் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலுக்கான தேர்வு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா February 25 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் 4 டைம் படிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஷெட்யூலில் படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் நடத்த இருக்கிறோம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். நீங்கள் தாராளமாக அந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக எழுதலாம். இந்த தேர்வின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும். அப்போ முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அனலைசிஸை பண்ணி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கமா, எக்கனாமிக்ஸில் வீக்காக இருக்கமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் அதிகமாகும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன அணுக்கரு உலை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரான்ஸ் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த அணுக்கரு உலை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அணுசக்தி ஒத்துழைப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன அணுக்கரு உலைகள் கூட்டாக உருவாக்க இந்தியாவும் பிரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. 2047ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்திய இலக்கு நிர்ணயம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இலக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? மற்றபடி நம்ம டிஎன்பிசி சர்வே பொறுத்தவரை இந்த நோய்க்கான இலக்குகள் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் டீப்பான கொஸ்டின், பட் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து இந்த நோய்க்கான காசநோயை ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கு நிர்ணயம் எடுக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகிச்சிருக்காரு. இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா பிரான்ஸில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய புத்தாக்க நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படுது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையான உறவை வலுப்படுத்துவதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நடவடிக்கையாக இந்தியா ஐரோப்பிய உச்சி மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தில்லியில் நடத்திருக்கிறாங்க. பாரிஸில் உள்ள ஸ்டேஷன் எஃப் அப்படின்ற புத்தாக்க தொழில் வளாகத்தில் 10 இந்திய புத்தாக்க நிறுவனங்களை நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்ட சர்வதேச வகுப்புகள் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்படுது. ஓகேங்களா? இந்த திட்டமானது 2030ஆம் ஆண்டுக்குள் பிரான்ஸில் 30,000 இந்திய மாணவர்கள் சேர்க்கையை வந்து நடத்தி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழிக்கான வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து டிஎன்பிஎஸ் சார்பிலெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? சென்னை கடற்கரை டு செங்கல்பட்டு இடையே வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படும் 12 பெட்டிகளை கொண்ட முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரையிலேருந்து செங்கல்பட்டு இடையே வந்து பார்த்திங்கன்னா குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடந்த 2019 வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வாரியம் அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து முதல் கட்டமாக 12 பெட்டிகளை கொண்ட 2 குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில்களை தயாரிக்க சென்னை ஐசிஎஃப் ரயில்வே வாரியம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இதன்படி 12 பெட்டிகள் கொண்ட முதல் குளிர்சாதன ரயில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவச் கருவி வந்து பொறுத்திருக்காங்க. இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரயில்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது இந்த கவச் கருவி. அதை பற்றி டீட்டெயில் ரொம்ப பெரிய இது. அதை நம்ம எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டு வரேன். சரிங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஐசிஎஃப்ல தயாரிச்சிருக்காங்கன்றது முக்கியம். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அடுத்து பெண்கள் பாதுகாப்பு செயலி கொடுத்த விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குள்ள மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஆவடி காவல் ஆணையரம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் பெண்கள் அவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள காவல் உதவி அப்படின்ற செயலி பயன்பாடு குறித்து வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. ஓகேங்களா? காவல் உதவி செயலி. ஓகேங்களா? இந்த செயலி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் செயலின்றனால அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக.
அடுத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய செயலி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. விமானங்கள் குறித்த விவரங்கள் மற்றும் விமானங்களுடைய நிலை வழிகாட்டுதலுக்காக விமான நிலையத்தில் இருக்கிற அந்த சாப்பாடு, தேட்டர் எங்கே இருக்குது, இந்த மாதிரி பார்க்கிங் இருக்குது, இந்த மாதிரி லொக்கேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விமானங்கள் எப்போ வருது, எப்போ போகுது அப்படின்ற டீட்டெயிலும் அதில் அப்டேட்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சர்வதேச விமான அந்த செயலியோட பேரே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இது நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான், இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் 3 பேரூராட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நகராட்சிகளாக வந்து பார்த்திங்கன்னா தயமுறுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சிகளாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு மாநகராட்சியோட எண்ணிக்கைலாம் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 கேள்விகள் எழுப்பி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெய்லியும் படிக்கிறதா, அதனால் உங்களுக்கு மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். ஓகேங்களா. இல்லை அங்கங்கேயும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸோட நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பின் விதி 200வது விதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக கருதி முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதாவின் முடிவெடுப்பது ஆளுநரின் சுய விருப்பத்துக்கு உட்பட்டதாக கருதலாம். மற்றும் 2வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா பேரவையிடம் மசோதாவை பரிசீலனை செய்ய சுய விருப்பப்படி ஆளுநரால் கூற முடியாது. ஓகேங்களா. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் கேள்வி கேட்ட மாதிரி வந்து ஆர்டிகல் கொடுத்துருக்குறாங்க. பட் இதை வந்து சும்மா படித்து வச்சுக்கோங்க. இந்த இதில் இருக்கிற அந்த பிரிவெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த பாலிட்டி புக்கில் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது எல்லாமே உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அடுத்து தமிழ்நாட்டின் உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய சேர்க்கை 36% இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 28% தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா இது 50% உயர்த்த வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 48% இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடமாக இருக்குது. இதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 36% இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர் படிக்கிறாங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 28 பேர் தான் உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் படிக்கிறாங்கன்னா 48 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா பெறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலுக்கான மாணவிகளுக்காக புகார் எண் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 1441. இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மகளிர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வாழ்க்கை முறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஐநா அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடைபெற ஐநாவின் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் தலைமையிலான இந்திய குழு வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், துருக்கி, சவுதி அரேபியா, ஸ்வீடன் உள்ளிட்ட 16 நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் 49 பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்காங்க. கூட்டுரிமை, ஒருமைப்பாடு மற்றும் சமூக பிணைப்பை வலுப்படுத்துதல் அப்படின்ற கருப்பொருள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரங்கு நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. அடுத்து புதிய வருமான வரி மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் இன்று தாக்கல் பண்ணுறாங்க. மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா வியாழக்கிழமை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1961ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக அதே சட்டம் தான் செயல்பட்டுருக்கு. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அது சட்டத்திட்டம் மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய மசோதாவில் எந்த ஒரு வார்த்தையும் புதுசாக சேர்க்கவே இல்லை. இருக்கிற வார்த்தைகளை எளிமையாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ள வரி செலுத்துவோர் சாசனம் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வரி செலுத்துவோரின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1961ஆம் ஆண்டில் வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முந்தைய ஆண்டு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக மதிப்பீடு ஆண்டு அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முந்தைய ஆண்டுங்கிறதுக்கு பதிலாக முந்தைய ஆண்டினுடைய வரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு செலுத்துகிறாங்க அப்படின்னா மதிப்பீட்டு ஆண்டினுடைய வரி தற்போது செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட். புதுசாக இந்த வார்த்தையும் சேர்க்கலை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய துணை தூதரகம் வந்து திறந்திருக்காங்க. பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்சே நகரில் வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்திய துணை தூதரகத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்நாட்டு அதிபரான இமானுவேல் மேக்ரானும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க. மார்சே அருகே வந்து பார்த்திங்கன்னா கேடராச் நகரில் உள்ள சர்வதேச வெப்ப அணுக்கரு பரிசோதனை உலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக முக்கியமான அணுக்கரு இணைவு எரிசக்தி திட்டங்களில் இது முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வந்து பார்வையிடுற முதல் ஒரு அரசோட தலைவரோ அரசாங்கத்தின் தலைவரோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதமர் அவர்கள் தான் முதல் முறையாக அந்த இடத்த பார்வையிட்டிருக்காரு. ஓகேங்களா. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டத்துக்கு பங்களிக்கும் 7 உறுப்பு நாடுகளில் இந்தியா ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 இந்திய விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பணியாற்றுறாங்க இந்த அணுக்கரு உலை இதில். ஓகேங்களா. அடுத்தது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் நோட்டுகள் வந்து வெளியிடப்பட இருக்காங்க. அதாவது ரிசர்வ் வங்கியோடைய முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு அப்புறம் இப்போ தற்போதைய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா.
அவருடைய கையெழுத்து பிரதியிடப்பட்ட புதிய நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் நோட்டுகள் தான் இப்போ விரைவில் வெளியிட்டிருக்குது. அதனால் பழைய 50 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பு எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சைன் பண்ணி ஒரு நோட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ஆளுநர் இப்போ தான் ஃபஸ்ட்டு அவருடைய கையெழுத்தில் ஒரு நோட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது தொடர்பாக ஆர்பிஐ வெளியிட்ட அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 50 ரூபாய் நோட்டுகள் வந்து போன்று வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி படத்துடன் புதிய ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2016 நவம்பர் 8 தான் வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முக்கியமான கொஸ்டின் தான், நாட்டின் உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 500 ரூபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டு. ஓகேங்களா? இது 2000 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு 2000 நோட்டு புழக்கத்தில் இல்லை. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, 2-3 பேர் வச்சுருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. பட் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா செல்லாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களே திருப்பி வாங்கிட்டாங்க. இப்போத நாட்டினுடைய உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய். இது சப்போஸ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பாங்க, நீங்கள் மறந்துடுவீங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய ஏவுகணைகள் வந்து பார்த்திங்கன்னா உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தளவாடங்கள் 65% 70% வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே உள்நாட்டில் தயாரிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 142 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. 3 ஆட்டங்கள் இந்த கொண்ட தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 3லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பிசிசிஐ மேற்கொண்டுள்ள உடல் உறுப்பு தான பிரச்சாரத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இங்கிலாந்து 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது இரு அணி வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் பச்சை பட்டை அணிந்து, அது வந்து பச்சை கலரில் ஒரு டேக் மாதிரி நம்ம இதுலேயே பார்த்துருப்போம். பச்சை கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் ஒன்று கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஊழல் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பின்னடைவாயிருக்கு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 38 புள்ளிகளுடன் 96வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கியிருக்கு. கடந்த ஆண்டு வந்து 2023 39 புள்ளிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா 85வது இடத்துல இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 100 புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா ஊழலற்ற நாடுகளாக கணக்கு. ஓகேங்களா? 0 புள்ளி பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஊழல் மிகுந்த நாடு அப்படின்னு அர்த்தம். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 180 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற இந்த பங்கு பெற்றிருக்காங்க. இதில் 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா 138 புள்ளிகளை பெற்று 96வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 27 புள்ளிகளுடன் 135வது இடத்திலும், இலங்கை வந்து பார்த்திங்கன்னா 32 புள்ளிகளுடன் 121வது இடத்திலும், வங்கதேசம் 23 புள்ளிகளுடன் 151வது இடத்திலும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 43 புள்ளிகளுடன் சீனா வந்து பார்த்திங்கன்னா 76வது இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்காங்க. டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. 90 புள்ளிகளை பெற்ற டென்மார்க் கடந்த 7 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து, 3ஆம் இடத்துல சிங்கப்பூர் இருக்காங்க. டென்மார்க்கு, பின்லாந்து, சிங்கப்பூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 28வது இடத்துல இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். 3 நாடு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா எங்கே இருக்குது 96வது இடம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டை நாடுகளும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்டை நாடுகளும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப மோசமான நாடு அப்படின்னா தெற்கு சூடான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 புள்ளிகளை கொண்டு 180வது இடத்துல இருக்குது. ஏன்னா மொத்தம் 180 நாடுகளுக்கு நடத்தப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா 180வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து சோமாலியா, வெனிசுலா அப்படின்ற பட்டியல் இருக்காங்க. இதை டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் கடந்த ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற அந்த விண்கலம் பழுதானதால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம், அவருடன் சென்ற மற்றொரு நாசா வீரரான பச் வில்மோரும் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் 11th 12th கொஸ்டின் பேப்பர் போகிறோம். தாராளமாக நீங்கள் வேணால் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தாராளமாக அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 11th 12th இருக்கிற முக்கியமான கேள்விகள், பாக்ஸ் கொஸ்டின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கண்டிப்பாக யூஸ் ஆகும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கும் யூஸ் ஆகும். அதனால் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருக்கோம். அதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.